என்ன பெத்த சாமியே, உனக்கு என்ன ஆச்சு? ஒரு தடவை கண்ணை திறந்து பாரியா, ஒரு வார்த்தையாச்சும் பேசியா என விஷச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் உறவுகள் தலையிலும் நெஞ்சிலும் அடித்து கொண்டு கதறியது காண்போரின் இதயங்களை சுக்கு நூறாக்கிவிட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்த பலருக்கு கண் தெரியாமல் காது கேட்காமல் போக சிறிது நேரத்தில் வயிற்று வலி மற்றும் தலை சுற்றல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். இதனை பார்த்து திகைத்து போன உறவினர்கள் அவர்களை வேக வேகமாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று அனுமதித்த நிலையில் இதுவரை பலர் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் அரசு மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதில் பலரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதோடு நிமிடத்திற்கு நிமிடம் பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வதால் உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் கருணாபுர வாசிகள் என்பதால் அப்பகுதி முழுவதும் சோகத்தில் மூழ்கி உள்ளது. இறந்தவர்களின் சடலங்கள் உடற்கூறாய்வுக்கு பின்னர் அவரவர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் வீடுகள் முன்பு சடலங்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. தந்தை, கணவர், மகன், சகோதரன் என இரத்த பந்தத்தை இழந்து தவிக்கும் உறவினர்கள் கத்தி கதறி புழு போல துடிதுடித்தது காண்போரை துயரத்தில் ஆழ்த்தி உள்ளது. சாராயத்தை விக்காதீங்க என எத்தனையோ தடவை சொல்லியும் கேட்கலையே, சாராயத்துல என்னத்தை கலந்தாங்கன்னு தெரியலையே என உயிரிழந்தவர்களின் தாய்மார்களும் சகோதரிகளும் புலம்பியதை கேட்டவர்களின் கண்களிலிருந்து நீர் தானாகவே ததும்பி வெளியேறியது. சாராயத்தை குடித்துவிட்டு வீட்டில் படுத்திருந்த தனது மகன் திடீரென கண்ணு தெரிய மாட்டேங்குது என கதறியதாகவும் விடிய விடிய வாந்தி எடுத்ததாகவும் மகனின் நிலைமையை பார்த்து தனக்கு கொலையே நடுங்கிவிட்டதாகவும் அவரது தாய் நடுக்கத்துடன் கூறினார். வேலைக்கு போயிட்டேன், எப்போ வாங்கி குடிச்சேன்னு தெரியல மாட்டான், திருப்பி எழுப்புறேன் எந்திரிக்கவே மாட்டேன்றான். என்னடா கண்ணு தெரியலன்றான். நானும் சரி வாடா போனா வாந்தி லொட என்னால கழிவு முடியல, எனக்கு நடுக்கல் எடுத்துக்கிச்சுமா. இப்படியே வாந்தி எடுத்து கழி சொல்லிட்டு காலையில் அப்புறம் தான் 108க்கு போட்டேன். காலையில் நல்லபடியாக கிளம்பி வேலைக்கு சென்றவனை சாயங்காலம் பிணமாகத்தான் பார்க்க முடிந்தது என வேதனைப்பட்ட இறந்தவரின் உறவினர் ஒருவர் ஒரே ஒரு வீட்டில்தான் மொத்த ஊருக்கும் சாராயம் விற்பனை நடப்பதாக கூறி அதிர வைத்தார். விற்கிற இடம்லாம் தெரியும், டவுன்ல தான் விற்கிறாங்க. விற்கிறது 3 பேர் தான், ஒரே வீட்டில் தான் விற்கிறாங்க. இவ்வளவு ஆண்டுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்துவிட்டு பல உயிர்கள் அநியாயமாக பலியான பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என கூறுவதால் என்ன பயன் என கள்ளக்குறிச்சி மக்கள் ஒவ்வொருவரும் அடுக்கடுக்கான கேள்விகளுடன் கொந்தளித்து வருகின்றனர். போலீஸ்காரங்களுக்கு தெரியும், கலெக்டருக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் நடக்கிறது. அதை ஏன் முன்னாடியே அவங்க தட்டி கேட்கல? யாரும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் லஞ்சம் வாங்கிட்டு நிறுத்திட்டாங்க. எதுக்காக அவங்க கேட்கல? இப்ப இத்தனை பேர் சத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன், நான் பேசுறேன், நான் கேட்கிறேன், தீர்மானம் எடுக்கிறேன்றாங்க. எங்க சட்டம் என்ன உத்தரவாதம்? விஷச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்தது தொடர்பாக சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது மனைவி விஜயா மற்றும் கண்ணுக்குட்டியின் சகோதரர் தாமோதரன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் கண்ணுக்குட்டி அளித்த தகவலின் பேரில் போலீசார் 10 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அத்தோடு கண்ணுக்குட்டிக்கு மெத்தனால் விற்பனை செய்ததாக கூறப்படும் சின்னதுரை என்பவனை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் உடல் நலம் பாதித்தோருக்கு உயர் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் உறுதி அளித்துள்ளார். அத்தோடு
இது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிட்ட முதலமைச்சர் விசாரணை முடிந்து 3 மாதங்களில் அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.